சுந்தர தமிழா இந்நாள் வரையும் ஆட்கொண்டாயே இனி வேறொன்றுமில்லை உமக்கு வைதாரையும் வாழ வைத்தாயே நீ என்னை மட்டும் விட்டு விடவா போகிறாய் இயலாயும் இசையாயும் நாடகமாயும் எங்கள் உயிராய் ஊற்றாய் நிறைந்திருக்கிறாய் நீயே என் தாய்மொழியே தமிழே உன்னை வணங்குகிறேன் ஆன்றோரே சான்றோரே என் அன்னை மொழியில் உதிர்ந்த சில உதிரி பூக்களை உதிர்க்கிறேன் கருடன் பறக்கும் ஆயில் சில ஈக்களும் பறக்கட்டுமே நுண்மை கூர்ந்த நுனிதில் அறைகிறேன் இனிமை கூர்ந்து உங்கள் செவிகளை இசையுங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நாடு நவீனமயமாதல் நன்மைகள் தீமைகள் என்ற தலைப்பில் சில வார்த்தைகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழுகின்ற இறையாண்மையுடன் வாழுகின்ற மக்களே நாடு எனப்படும். நாடு வளர வளர நாட்டு மக்களும் வளர்கிறார்கள். நாடு அரசாங்கம் தன் மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்து கொடுக்கின்றன. மேலும் நாட்டில் வளரும் மக்களும் தன் நாட்டிற்காக உழைக்கின்றன. ஒரு மனிதன் தன் மூளையை பயன்படுத்தி நாட்டிற்காக என்னென்ன செய்கின்றானோ அவ்வப்போது நாடு வளர்கிறது என்று அறியப்படுகிறது. மேலும் ஒரு நாட்டு மக்களின் முதுகெலும்பே விவசாயம். அந்த விவசாயத்திலும் நாடு முன்னேறுகின்றன என்றாலும் நாடு வளர்கின்றன. நாடு நவீனமயமாகுதலின் பலனாக நாட்டு மக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குடும்பத்திற்கு அரசியலுக்கும் ஏற்படுகின்றன. தீமைகள் நாடு வளரும் பொழுது பெரிய பெரிய கட்டிடங்களை எழுப்பும் பொழுது நாட்டில் வளர்ச்சி இன்மை குறைகின்றன. மேலும் பல பகுதிகளிலும் மக்கள் பெரிய பெரிய கட்டிடங்களை எழுப்பும் பொழுது அங்கு வேளாண்மையும் நாசமடைகின்றன. ஏனென்றால் வேளாண் செய்யும் பகுதிகளில் மண்ணை நிரப்பி பெரிய பெரிய கட்டிடங்களையும் தொழிற்சாலைகளையும் செய்கின்றன. மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதாக கூறி அங்கு வாழும் இடங்களை அழித்து அதில் பெரிய கட்டிடங்களை எழுப்பி மக்களுக்கு வேலைக்கான வாய்ப்பை கொடுக்கின்றன. இருந்தாலும் நாடு அழிகின்றன. நவீனமயமாக்குதலின் தீமைகள் என்றால் கட்டிடங்களை எழுப்புதலின் பலனாக அங்கு மக்களின் வளம் குறைகிறது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.